இன்றைக்குள்ள தியான பகுதி மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமும், பரிசுத்த வேத எழுத்துக்கள், பரிசுத்த ஆவி, ஆமென், இப்படி எல்லாம் நம்ம பைபிளை வாசிக்கிறோம். பரிசுத்தம், பரிசுத்தமாய் ஏன் பரிசுத்தமா வாழணும்? பரிசுத்தமா வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? பொதுவாக எப்படி சொல்லுவோம், ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்தோட போக மாட்டான், ஆத்துல குதிக்க மாட்டான். மனிதன் என்பவன் என்ன ஒரு செயல் செய்தாலும் ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று நினைத்துதான் மனிதன் செயல்படுவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போனா கூட எல்லாம் இருக்குதா? என்ன இருக்குதா? சீனி உண்டா, பருப்பு உண்டா, கோதுமை முழுசா உண்டா, பாமாயில் உண்டா? கடையில் வாங்க கிடைக்காது போல இருக்கு. 5,000 அதிகமாக இருக்கு. பாமாயில் உண்டா? இல்லைன்னா அடுத்து திரும்ப ஒரு வாரம் தாண்டி பாமாயில் வந்ததா? லாபம் இல்லாம, ஆதாயம் இல்லாம மனுஷன் எங்கேயும் போக மாட்டான். இன்னைக்கு மனிதர்கள் நினைக்கிறாங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நல்லவன் நல்லா வாழ்ந்தா இருக்கிறா, அநியாயம் செய்கிறவன் நல்லா இருக்கிறா, துன்மார்க்க சுகித்திருக்கிறார்கள். அதனால சம்ப ஓவரா ஒன்றும் போகக்கூடாது, சும்மா வாழணும், ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை கோழை என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. என்னோட 21வது வயதில் பைபிள் காலேஜ் முடித்து வட இந்தியாவில் ஒரு டீமில், பாக்கெட் டெஸ்ட்மென்ட் லீக் என்கிற சுவிசேஷ டீமில் சேர்ந்து ஊழியம் செய்ய 21வது வயதில் நான் போகிறேன். டெல்லிக்கு போகிறேன். அங்கேருந்து பல மாநிலத்தில், பஞ்சாப், ஹரியானா, யூபி போன்ற மாநிலத்தில் இப்படி வீடு தோறும் சென்று வேத புத்தகம் கொடுத்து இயேசு யாருங்கிற கைப்பிரதியை கொடுப்போம். ஒரு முறை லீவுக்கு வரும்போது என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் என் சீட்டுக்கு முன்னால் கேரளாவை சேர்ந்த மத்திய அரசில் வேலை பார்க்குற சிலர் இருந்தாங்க. ட்ரெயின் புறப்பட்டவுடன் எல்லாரும் பேக்கிலிருந்து சிசரை எடுத்து எல்லாரும் வலிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்ட்ட பார்த்து கேட்டாங்க, வலிக்குது அப்படின்னு. நான் சொன்னேன் வேண்டான்னு. தம்மெல்லாம் அடித்து முடிந்த உடனே சீட்டு எடுத்தாங்க. சீட்டு இங்கே ஊரில் விளையாடின போலீஸ் பிடிக்கிறாங்க, போலீஸ் வரல, ஏன்னு தெரியல. சீட்டு எடுத்தாங்க விளையாட ட்ரெயினில். என்ன கேட்டாங்க, சீட்டு விளையாட வாரியா அப்படின்னு. நான் சொன்னேன் வேண்டான்னு. உடனே அந்த மனிதன் சொன்ன காரியம், 30 ஆண்டுக்கு முன்பு இந்த 19வது நூற்றாண்டிலும் இப்படி ஒரு கோழை இருக்குதியே, தம் அடிக்கலையா, அவரோட சீட்டு விளையாட போகலையா, சூதாட்டத்து போகலையா, நான் ஒரு கோழையா, 19ஆம் நூற்றாண்டில் கோழையா? நான் மனசில் சொன்னேன், உன்னுடைய குழாய் தான் இந்த பைக்கில் சைலன்சரில் புகை அதிகமாக வரும்போது அதை எடுப்பதற்கு மண்ணெல்லாம் ஊற்றி தீ வைப்பாங்க, சோத்திரம். அதுபோல் உன்னுடைய சுவாச குழாயில் புகை ஏறும், என் சுவாச குழாயில் புகை ஏறாது. நேர சொல்லலை, மனசில் சொன்னேன். அப்போ பாவம் செய்யாதவன், குடிக்காதவன், தாறுமாறா வாழாதவன், அதோடு கூட படிக்கும்போது பெரிய ஆளானா 2-3 பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை வைக்காதவன் கோழையா? ஒரு நாள் உண்டு, ஒவ்வொரு செய்கிற பாவத்திற்கு தக்கதன தண்டனை கர்த்தர் கொடுப்பார். பாவம் செய்யாதவன், பரிசுத்தமாய் வாழுகிறவன் கோழை, அறிவில்லாதவன், உலகத்தை அனுபவிக்க தெரியாதவன் என்று இன்னைக்கு மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. பரிசுத்தமாய் வாழ்வதனால் ஏன் வாழணும்? ஏன் பரிசுத்தமாக வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம் என்று தேவன் கேட்க போகிறார். கோடிக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது பரிசுத்தமாய் வாழ்வது. பார்த்தீங்களா, ஆட்டோவில்
எத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வந்திருக்கும், அதை கூட என்னுடைய பணம் அல்ல என்று கொண்டு போன பிடிப்பாங்க. ஆனாலும் அது தெரியாம தானே திருடுறாங்க. அதை திரும்ப கொண்டு ஒப்படைக்கிற அளவிற்கு உண்மை உள்ளவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் இல்லை. சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு தாகம் வர வேண்டும். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கையை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு சவாலான காரியம். நாங்கள் வாலிபலாக இருக்கும்போது வாழ்ந்ததை விட இப்போ உலகம் நம் கையில் இருக்கிறது. உலகம் யார் கையில் இருக்கிறது? அப்படிதானே? மொபைலுடைய விளம்பரம், உலகம் நம் உள்ளம் கையில். வீட்டிலிருந்தே பணம் அனுப்பலாம். சோதரம் என்ன பொருள் வாங்க எங்கேயும் போகண்டாம். இனி மையப்பெட்டி வரைக்கும் ஆர்டர் பண்ணா வந்துடும். வீட்டுக்கு எல்லாம் வந்துடும். பாருங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி முதுகில் மூட்டையை போட்டு வர்றாங்க பாத்தியா பிரதர்ஸ். சோறு கொண்டு வர்றாங்க, பிரியாணி கொண்டு வர்றாங்க, ஊறுகாய் கொண்டு வர்றாங்க, ஆமா, கொலை செய்ய தூக்கு கயிறு கொண்டு வர்றாங்க, விஷம் கொண்டு வர்றாங்க. எல்லாம் ஆன்லைன்ல வருது. உலகம் நம்முடைய கையில். இன்னைக்கு பாவம் செய்வது எளிதாகிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாய் வாழ்வதனால் பிரயோஜனம் உண்டு என்று கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். பரிசுத்தமாய் வாழ்வது எளிதான காரியமே அல்ல. கையை உயர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு யோசேப்பை போன்றவர்கள் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழும்படி ஓடினதுனால அவன் பொய் புகார் கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் கம்பி அணி இருக்கிறாங்க. ஆனாலும் பரிசுத்தத்தை இழக்க அவங்க தயாரா இல்லை. தானியேலை போன்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ராஜ அரண்மனையிலே கொடுத்த உயர்தர உணவை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறாங்க. ராஜாவின் போஜனம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பருப்பு போதும், பச்சை தண்ணீர் போதும், எங்களுக்கு மரக்கறி போதும், வெஜிடேரியன் போதும், நான் வெஜிடேரியன் வேண்டாம் என்று பரிசுத்தத்திற்காக ராஜ உணவை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறாங்க. கையை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு திருமண வீட்டில் எத்தனை காரியம் செய்கிறா பார்த்தீங்களா? எங்கள் தங்கச்சி சொன்னா, அவங்க தெரிந்தவருடைய திருமணம் சென்னையில் நடந்தது. அவங்க சொன்னாங்களா, மண்டபத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வாடகை. வந்த எல்லாருக்கும் சாப்பாடு, ஒரு 500 பேர் குடியிருப்பாங்க. மொத்தம் 3 மணிக்கூரில் 10 லட்சம் காலி. ஒரு ஆளுடைய உணவு சுமார் 900 ரூபாய். ஒரு ஆளுக்கு எத்தனை சாப்பாடு? 900 ரூபாய் சாப்பாடு. ஏழை குடும்பம் தான். அதிலும் இன்றைக்கு ஜனங்கள் அதிலும் ஒரு பெருமை கொள்கிறார்கள். ஒரு உணவு 1000 ரூபாய். அப்படியே தானியலுக்கு கொடுக்கப்பட்ட உணவு 5000 ரூபாயில் அதுக்கு அதிகமான உணவு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ஏழை உணவு, பருப்பு, மரக்கறியை சாப்பிட்டான். ஒரே ஒரு காரியம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமா வாழணுமா? மனம் போல வாழ்ந்தா ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு வாலிபர்கள் பெரியவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்தமா இருந்தால் அதனால் உனக்கு நல்ல பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே என்னுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எந்த புத்தகத்திலும் சொல்லப்படாத அளவிற்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று போதிக்கிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். உலகத்தில் எந்த கடவுளும் எந்த தெய்வமும் சொல்லாத அளவிற்கு நான் பரிசுத்தர், அதுபோல் நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தருமார். பரிசுத்தம் பாவத்தை வெறுத்து வாழ்வது, குடிப்பது, மதுபானம், வேசித்தனம் பண்ணுவது, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, உலகத்தை தகாத விதமாக அனுபவிப்பது, உலகத்தை தகாத விதமாக அனுபவிப்பது எல்லாம் பாவம். அநீதி எல்லாம் பாவம். ஜெபம் பண்ணாமல் போனாலே பாவம். கையை அசைத்து வரால். இல்லையா? எல்லாம் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சத்தம் வரால். இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்தமாய் வாழ்வதனால பிரயோஜனம் உண்டு. ஆதியா புத்தகத்தில் பரிசுத்தத்தை இழந்ததினால
தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். வெளிப்படுத்த விசேஷத்தில் பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் உன்னை மறுபடியும் அந்த எந்த தோட்டத்தை இழந்தாங்களா சொல்லுங்க? ஏதேன். என்னெல்லாம் அங்கே இருக்கும்? என்னெல்லாம் இருக்கும்? கனி, எல்லா விதமான பழ வர்க்கங்களும். அல்லேலூயா. அதெல்லாம் இழந்தாங்க என்னுடைய பிள்ளைகளே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ பிரயாசம். முதல் வார்த்தை, பரிசுத்தமா ஏன் வாழணும்? பிள்ளை கவனி, ஏன் பரிசுத்தமா வாழணும்? முதல் வார்த்தை, அந்த பரிசுத்தம் என்கிற அனுபவத்தை தேவன் நேசிக்கிறார். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா வாழ்வத, அந்த பரிசுத்த வாழ்க்கைய நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்த தெய்வம் சிநேகிக்கிறார். சும்மா என்ன பார்த்து சொல்றீங்க? பக்கத்துல சொல்லுங்கம்மா. சைக்காலஜி படி ஒரு அரை மணிக்கு ஒரு 3/4 மணி, அதான் ஸ்கூலில் 3/4 மணிக்கு ஒரு முறை ஒரு பீரியட் முடிஞ்சு பெல் அடித்து வெளியே துரத்தி அனுப்புறது. அதனால அப்படி கொஞ்சம் அசைஞ்சு பிரதேசம் அப்படி தான் அப்படியே இருக்கு. என்ன கொண்டு சேரில் உட்கார வச்சாலும் உறக்கவார். கையாசைத்து ஒரு அல்லேலூயா. கையில் ஏதாவது கஷ்டம்னா பிரச்சனை இல்லை, டாக்டர் சொன்னால் ஒன்று கேட்குறீங்களே, நல்லா கையாசைத்து ஒரு அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கையாசைத்து ஒரு அல்லேலூயா. அவன் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா வாழ்வது தேவனுக்கு நல்லா பிடிக்கும். பரிசுத்தத்தையும் பிடிக்கும், பரிசுத்தமா வாழுகிறவர்களையும் தேவன் சிநேகிக்கிறார். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் எப்படி? பரிசுத்தம் என்ன யாருக்கு பிடிக்குமா? தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். கவனிங்க, உபாகமம் 33:3 சொல்லுது, மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சரி சொல்லுங்க, எங்க இருக்கிறாமா? எங்க இருக்கிறாங்களா? எத்தனை பேர் தேவனுடைய கையில் இருக்க விரும்புறீங்க? என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நம்பரை மட்டும் வரல சொல்லுங்க பாப்போம். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒரு பிரதர்ஸ் ஊழியக்காரர் வந்தார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். சர்வலோகாதிப நமஸ்காரம் அப்படிதான் ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடின என்னுடைய பாட்டை எங்கள் அப்பாவுக்கு அப்பா உபதேசியார். ஞானப்பாட்டு கீர்த்தனை வருது பார்த்தீங்களா? சர்வலோகாதிபா நமஸ்கார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்திலிருந்து என்னை தேவன் ஆவிக்குரிய பிள்ளையை கொண்டு வந்தார். ஒரு நாளில் ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு என்னுடைய பெரியப்பா மகனா நெருங்கிய ஒரு நண்பன் உண்டு. நானும் அவனுமாக சொப்பனத்தில் ஒரு மலை பகுதியாய் போய் கொண்டிருக்கிறோம். அங்கு சில குண்டர்கள் வந்து எங்களை அடிக்கும்படி வருகிறார்கள் தரிசனத்தில். ஆனால் என்கிட்ட வந்தவுடன் அந்த தலைவன் சொன்னான், இவனை ஒன்றும் செய்யாத, இவன் வேற ஆளு, இவனுக்கு மேலே கை வச்சா நமக்கு ப்ராப்ளம், இவனை என்ன வேணுமெனாலும் செய்யுங்கள் என்று சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. சில நாள் தாண்டின போது அந்த சகோதரன் வெளிநாடு வேலைக்கு போனார். அடிப்பட்டவன் அங்கிருந்து வந்தார். விபத்து, கஷ்டம், குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை. அல்லேலூயா. இவர் சொன்னாராம், தம்பி இப்படி சொப்பனம் பார்த்தேன், என்ன ஒன்றும் செய்யக்கூடாதாம், உன்னை என்ன வேண்டுமென செய்யலாம் என்று லைசன்ஸ் கொடுத்துருக்கு, நல்லா பார்த்துக்கோ, ஒழுங்கா ஆவிக்குரிய குண்டங்களுக்கு போ. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கடைசியில் ஒரு நாள் அவர் சொன்னாரா, எனக்கு நீ யாருக்கு கொண்டு ஞானஸ்தானம் தரணும். சகிச்சு பார்த்த முடியல, அடிக்க மேல அடி வருது. ஒரு அல்லே சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள், ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. பரிசுத்தமாய் வாழாதவர்கள் அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் கீழே விட்டுருவாரு. அல்லேலூயா. பாஸ்டர் டேவிட் ரமேஷ் ஒரு முறை சொன்னார், ஒரு மணல் பதிய நேரம் கடற்கரை மணல் நடந்துட்டே போனாரா. அப்போதான் சோத்திரம், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் வந்து ஃபேமஸான பாட்டு. அவர் செருப்பு இல்லாமல் நடக்கிறாராம்.
காலில் சூடு, ஆ ஆ என்று சொல்லி பையன் முதுக மேலே ஏறி உட்கார்ந்து, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அப்பா என்ன சொல்றாரு? ஐயோ கால் சுடுதே. பிள்ளை என்ன சொல்லுது? கர்த்தர் உங்கள் கையில தூக்கி வச்சிருந்தா பாடுகள் எல்லாம் அவர் சகித்துக் கொள்வா, நீங்க சந்தோஷமா வாழலாம். இன்னைக்கு பரிசுத்தம் எதற்கு? இன்றைக்கு போதனை வந்து விட்டது. மதுரையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஒரு சகோதரர். அவர் பிரசங்கிக்கிறாராம், பாவம் என்பது பெரியது, பாவி இயேசுதான் பெரிய பாவி, எல்லா பாவத்தையும் அவருக்கு மேல ஏற்றுக்கொண்டவர் பெரிய பாவி. அந்த பெரிய பாவியா இயேசுவுக்கே பரலோகம் கிடைக்கும்னா நமக்கெல்லாம் கண்டிப்பா பரலோகம் கிடைக்கும். ஆடியன்ஸ் சேர்ந்து கை கொட்டுறாங்க. எப்படி வியாக்கியானம் பாருங்க. அப்படின்னு அர்த்தம், இயேசு பெரிய பாவி, அந்த பெரிய பாவி இயேசுவுக்கே பரலோகம் கிடைக்கும்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவத்துக்கு தண்டனை இல்லை, அவர் பரலோகம் தருவார். வேதம் ஒரு நாள் ஒத்துக்கொள்வதில்லை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, வாலிப தம்பிமாறு, நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர் உன்னை தம்முடைய கையில சுமந்து வைத்துக் கொள்வார். பரிசுத்தம் இல்லாத ஊழியம், பாடல், செய்தி, வாழ்க்கை தேவனுக்கு விருப்பமே கிடையாது. ஒரு நாள் ஒரு ஊழியர் சொன்னாரா, ஆமென், போகிற வழியில ஒரு மனிதன் இவருக்கு விரோதமாக எழும்பி விட்டார். ஒரு நாள் ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னார் அந்த மனிதன், உன்னை இத்தனை நாளுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையை முடித்து தருகிறேன் பார் என்று. இயேசுவிடத்தில் வந்து ஜெப அறையில் இவர் ஜெபிச்சாராம். ஆண்டவரே, என்னை பார்த்து இத்தனை நாளில் உன்னை கொல்லுவேன்னு சொல்றானே, நான் என்ன செய்யப்பா, எனக்கு பாதுகாவலை தார். தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை, நீ பரிசுத்தமாய் மட்டும் இருந்து கொள், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரும், உபவாசம் இருந்தா சரியாயிரும், பாட்டு பாடினா சரியாயிரும். இல்லை, ஆண்டவர் சொன்னாரா, நீ பரிசுத்தத்தை மட்டும் காத்துக்கொள், மீதி எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சில நாள் தாண்டவே அந்த மனிதன் காலி கண்ணீர் போனானா. அவன் இருந்த வீட்டில் போர்டு போடப்பட்டிருந்தது, பழைய இரும்பு பிளாஸ்டிக் வாங்கப்படும். அவன் இருந்த இல்லத்தை விட்டுவிட்டோம், போயிட்டான். அவன் வீடு ஆக்கிர சாதனம் வைக்கிற ஒரு வீடாய் மாறிவிட்டது. இதை ஆண்டவர் செய்வார். ஆனால் பரிசுத்தத்தை மட்டும் காத்துக்கொண்டால் அவர் நம்மை தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தமா வாழ விரும்புறீங்க? சும்மா வாய வச்சு நம்ம இது பேசினா போதாது, நான் ஒரு விசுவாசின்னு சொன்னா போதாது. உங்கள் நடக்கையிலும் பேச்சிலும் வார்த்தையிலும் சிந்தையிலும் கையை உயர்த்துவரலையா. பரிசுத்தமா வாழுகிறேன்னு சொல்லலாம், ஆனா சிந்தை என்பது, மனம் என்பது குரங்கு போன்றது. மனதளவில் கூட தாவீது தன் மகன் சாலோமனுக்கு சொல்லும் போது அவர் எண்ணங்கள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார். எண்ணங்களை எப்படி அறிகிறாரா? பிள்ளைகள் சொல்லுங்க, நினைவுகளை எல்லாம் சொல்லுங்க, நினைவுகளை எல்லாம் மிக துல்லியமாக. இந்த பிறக்கிற பிள்ளைக்கு அவன் 6 மாதத்திலே ஹார்ட் சரியா இருக்கா, அவன் ஹெட்னி சரியா இருக்கிறான்னு துல்லியமா நம்மை கண்டுபிடிக்கிறவர்கள் இதுவரைக்கும் நினைவை அறிகிற எந்த கருவியும் கண்டுபிடிக்கவில்லை. அவன் தேவன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அப்ப நினைவுல கூட எப்படி இருக்கணுமா? பிள்ளைகள் சொல்லுங்க, முடியுமா? தாவி சொல்றாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். உண்மையை சொல்றேன், அது யாரா இருந்தாலும், ஊழியக்காரன், விசுவாசியா இருந்தாலும், பரிசுத்தமாய் மட்டும் வாழ பிரயாசப்பட்டு பரிசுத்தத்தை மட்டும் காத்து கொண்டு பாருங்க, உங்களை கர்த்தர் தம்முடைய கையில வச்சிருக்கிறாரு. பரிசுத்தம் போச்சுன்னா பாஸ்டருக்கும் பாதுகாப்பு இல்லை, விசுவாசிக்கும் பாதுகாவல் இல்லை, ஒண்ணுமே நிற்காது. ஆமென். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆகையினாலதான் பவுல் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில ஒரு அதிகாரிக்கு சுவிசேஷம் சொல்லும்போது, அவருடைய பேர் அகிரிப்பாவுக்கு தானே, சுவிசேஷம் சொல்லும்போது நீதியும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் சொல்றார். இதை கேட்கும்போது ஆமென், அந்த மனிதன் பயம் அடைகிறான். கையை உயர்த்துவரல இல்லையா? பக்கத்தில் பிள்ளைகள் எல்லாரும் கையை பிடிங்க, பக்கத்தில் கை பிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ
நல்லா பிரயாசப்படுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதற்காக தியாகம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தமா வாழ்ந்தா உங்க கையில, அவருடைய கையில உங்களை வச்சிருப்பான். யாரும் பறிக்க முடியாது, எந்த மந்திரவாதியும் பறிக்கும். நான் சொல்லுவேன், அவன் பரிசுத்தமா வாழலைன்னா ஒரு சின்ன ஒரு ஆள் போட எரிச்சல் கூட நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்படி சொன்னாலே நம்ம வீடு போக்கு, நம்ம பலன் போக்கு. அல்லேலூயா. ஒரு வைத்தியர் சொன்னார், அவர் துரிதமாக நடப்பார். அவங்க ஊரில் ஒரு பெண்மணி சொன்னார், இந்த வயசிலும் நீர் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறது. அவர் சொல்றாரு, அடுத்த நாள்ல என் காலுடைய வேகம் குறைந்தது. நாவுக்கு வல்லமை இருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, அவர் ஒரு வைத்தியர், மாட்டு வைத்தியர். அப்படி சொல்றாரு, என்ன தம்பி தெரியல, அவளுக்கு வாய் எப்படிப்பட்ட வாயோ தெரியல, மறுநாளிலிருந்து என் காலுடைய வேகம் குறைந்தது. கிருபை இல்லைன்னா, பரிசுத்தம் இல்லைன்னா, அவர் கையில் வச்சிருக்கலன்னா, சாதன மனிதன் சொல்ல ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலித்துவிடும். பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்தில் எல்லா மந்திரவாதியும் கூட்டாக நின்று மாந்திரிகம் செய்தாலும் நம்மை ஒரு தீமையும் அணுகாது. அதனால பரிசுத்தமா வாழ்வதை கேலியா நினைக்காதீங்க. பரிசுத்தமாய் வாழ்களை கிண்டல் பண்ணாதீங்க. உலகத்தை அனுபவிக்க தெரியாதவன், உலகத்தில் ஜீவிக்க தெரியாதவன் கையை உயர்த்துறல. இல்லையா? உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? என்ன மனுஷன் நீ? பையன்மார்பா சொல்லுவாங்க, என்னடா நீ மனுஷனா ஆனா ஆம்பளையா 2 லவ்வரை வச்சு கதை அடிக்காம பேசிட்டு இருக்கிறேன். அவனுக்கெல்லாம் ஒரு முடிவு காலத்துக்கான வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமுறை அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சவால் வரும் பார்த்தீங்களா? ஆனால் பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு இன்னொரு எதிர்காலம் உண்டு. அதை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி தருவார். அதில் இடையில வேறு வழி தேடி போயிடாதீங்க. சரி, முதலாவது பரிசுத்தமா ஏன் வாழணும்னா, அந்த பரிசுத்தத்தை யார் சிநேகிக்கிறா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சிநேகிக்கிறார். ஆமென். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. எனக்கு ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து ஒரு கூட்டத்தை சொன்னாங்க, இயேசுவே நீ சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறா? வியாதியா இருக்கிறா. தேவன் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தம் வாழ உங்களை சிநேகிக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு பைபிள் சொல்லல. நீ சிநேகிக்கிறவன், இந்த பக்கம் சொல்லுங்க, இடது பக்கம், நீர் சிநேகிக்கிறவன். என்ன சொல்லியிருக்கணும்? லாசரு அங்க என்ன, நீர் சிநேகிக்கிறவன் இப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? சண்டை போட்டா உமக்கு விசுவாசி அங்க சண்டை போடுது. உங்க சபை, உங்க ஆத்துமா, உங்க விசுவாசி அங்க சோத்திரம் ரேஷன் கடையில் பாமல் கடை சண்டை போடுது. சொல்லல, அது நம்மள ஒரு குத்து குத்துறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஒரு நான் கடையில் இருக்கிறேன். அப்போது அந்த போன வாரம் முந்தின வாரம் கேத்தலிக் சர்ச்சில் எலெக்ஷன். அப்போ ஒரு கூட்டம் அந்த ஹோட்டலில் ஒரு திங்ஸ் வாங்க போயிருக்கிறேன். மாறி மாறி அரேபியில் பேசி சண்டை பிடிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தர் தெரியும், நான் பாஸ்டர் இன்னும் சொல்கிறான். அவங்க அரேபி பேசும்போது, என்னடா இந்த பெந்தேவுஸ்காரன் இடையில கராபரா பேசுகிறேன். உடனே அவன் சொல்கிறான், டேய் பாஸ்டர் இருக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இயேசுவிடத்துல வந்து நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். கையெழுத்தல சொல்லுங்க பாப்போம். ஆனா ஒன்று, இயேசு சிநேகிக்கிற பிள்ளைகளுக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் அவர்களை கர்த்தர் விடுவிப்பார். ஏன்னா அவர்களை நேசிக்கிற பிள்ளைகளை கையில் வச்சிருக்கிறாங்க. சில பெற்றோருக்கு குழப்பம் பிரச்சனை ஆயிரு தெரியுமா? சரி, சின்ன பிள்ளை இருக்கும், வர்றதும் போகிறோம், சின்ன பிள்ளை தூக்கிட்டே நடக்கும். இந்த பிள்ளைகளுக்கு அனல் உண்டாகி கீழே படுக்க வச்சா எத்தனை வயசு வரைக்கும்? கொஞ்சம் வயசு வரைக்கும் பிள்ளைகளை எப்படியோ சுமந்துட்டே தெரியுமோ. எல்லா பிள்ளையும் எடுக்க மாட்டோம். சிலதுக்கு நாக்கும் வாயும் கையும் கண்டா இல்லை சர்ச்சில் சாரி, நீங்கள் பிள்ளைகளை விளையாட நினைச்சக்கூடாது. ஆராதிக்கிற நேரம் வீட்டில் போய் 1/2 மணிக்கூர் கேட்டு கூட்டம் முடிஞ்சு எடுத்து கொஞ்சிங்க.
பிள்ளைகளை கண்டு அப்படிதான் இருக்கு. அதோடைய பேச்சு, அதோடைய முக பாவனை அப்படிதானே. கவனிங்க, அந்த சின்ன பிள்ளை கொஞ்சம் பார்த்தீங்களா, கீழே விடவே மனசில்லை. இதை போல அவர் நேசிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்றவங்களை கையிலேயே வச்சிருப்பா. சாத்தான் கேட்பான், கீழே விட ஒரு கை பார்க்கிறேன். அவர் சொல்லுவார், கீழே விட்டாலும் அவன் என் கையில தான் இருப்பான், ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அதனால நம்முடைய சிந்தையில, வாலிப பிள்ளைகள் கவனிங்க, உங்க சிந்தையில பரிசுத்தமா வாழ்வதற்கு நல்ல போராட்டம் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். எதிர்நீச்சல் போடணும். சோதரம் மீன்களை, செத்த மீனை பார்த்துருப்போம். இந்த மீன் என்ன செய்யும் சொல்லுங்க? இப்போ நம்முடைய கழுகு குண்டு ஒரு இடம் இருந்து, ரோடு வந்து கழுகு உண்டு, அட்ரஸ் இல்லை. மழை காலத்தில் தண்ணி பாயும் போது கீழே இருக்கிற தண்ணிக்கு இந்த தண்ணி மேல் பகுதிக்கு 5 அடி உயரம் இருக்கும். அந்த 5 அடி உயரத்தில் இவ்வளவு தண்ணியுடைய பிரஷரை எதிர்த்து ஜம்ப் பண்ணி மீன் மேலே போயிருக்கு. எத்தனை பார்த்துருக்கிறீங்க? பார்த்தவங்க சாட்சியை கைவித்துங்க. தம்பிமார் பார்த்துருக்கீங்களா? நம்மளும் உங்களை போல மீன் எல்லாம் பிடிச்சி அம்மா கூப்பிட்டு அடி வாங்கி அவ்வளோதான். பார்த்துருக்கிறீங்களா? தம்பி பார்த்த மாட்டேன், கைவித்து பார்ப்போம். பார்த்துருக்குறாங்க. ஆனா யோனா விழுகிறது போல செத்த மீன் வந்தாலும் உண்டா, அது பாட்டில் எடுத்துட்டு போவோம். ஆனா உயிருள்ள மீன், இயேசுவின் கையில் இருக்கிற பிள்ளைகள் உயிருள்ள பிள்ளைகள். நீங்க ஆண்டவருடைய உதவியை கேட்டா நீங்க பரிசுத்தமா வாழலாம். குடும்ப சகோதரர்கள் தேவ உதவியை கேட்டா நீங்க பரிசுத்தமா வாழலாம். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். சரி, முதலாவது நம்ம தேவ நேசிக்கிற அவை பிள்ளைகளுக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் வந்து அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல, பரிசுத்தமா வாழ்ந்தா பிரச்சனை ஒன்றும் வராது, எல்லாம் நல்லதாய் நடக்கும் என்று சொல்ல மாட்டேன். பைபிளும் அதுக்கு சொல்லல. தேவன் சகிக்கிற பிள்ளைகளுக்கும் பிரச்சனை உண்டு. ஆனா அதில் தப்பித்து கொள்ள வழிகளை கத்த தருவார். கை வைத்துறல இல்லையா? அதனால இன்னைக்கு என்னன்னா, பெந்தேகோஸ்துக்காரங்க சினிமா பார்க்குறாங்க, அதை ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கிறாங்க. சில வீட்டில் சினிமா ஓடுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி கையை உயர்த்து வரல சொல்லுங்க பாப்போம். கையை கூட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். உங்க வீட்டில் திருமண நிகழ்வுகள் வரும்போது ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க, நம்ம வீட்டில் சினிமா பாடல் ஒலிக்கக்கூடாது, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. அப்படி கேட்டு உங்க வீட்டில் திருமணம் நடந்தா கூட சினிமா பாடல் போடக்கூடாது என்று வைராக்கியமா இருக்கணும். கையை உயர்த்து வரல இல்லையா? அதுபோல திருமண வீடுகளில் இன்றைக்கு ஒரு பக்கம் காய்கறி வாங்க பணம் கொடுக்கணும், ஒரு பக்கம் குடிகாரங்களுக்கு பணம் கொடுக்கணும். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது சொல்லிடுங்க, வீட்டு தலைவடத்தில் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, குடிக்க என்று ஒருவனுக்கு பணம் கொடுக்க கூடாது. இந்த காலம் முன்காலத்தை போல அல்ல, காய்கறி வராட்டாலும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்முடைய சர்ச்சில் சனிக்கிழமை நம்ம வரல, மாறி மாறி வருவது, யாரும் வரல. எனக்கு காலம்போ திங்ஸ் வாங்க போகணும். ஆனால் அவங்க வந்தாங்க, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்களே அறுத்து புறக்கி கறி வச்சு வந்து போயிட்டாங்க. முன்னெல்லாம் வீடு தோறும் தேங்காய் திருவு வருவியலா, காய்கிட்ட வருங்கன்னா அல்லாமல் பெந்தேகோஸ்து சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இறந்தா பார்ட்டி, பிறந்தா பார்ட்டி, கார் வாங்கினா பார்ட்டி, பைக் வாங்கினா பார்ட்டி, வெளிநாடு போனா பார்ட்டி, வந்தா பார்ட்டி. நான் சிலருடைய வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுறேன். சின்ன வயதுல மனைவிமார் இருக்கிறாங்க, கண்ணெல்லாம் பழுத்து போயிட்டு நடக்க முடியல, பார்த்தாலே பரிதாபம். எத்தனை நாள் வண்டி ஓடுறது தெரியாது. நல்லா இருக்கிறவனுக்கே பிரச்சனை, குடிக்கிறவனுக்கு என்ன நிலைமான்னு தெரியாது. அதனால எந்த ஃபங்க்ஷனுக்கும் சினிமா பாடல் ஒலிக்க கூடாது. அப்படி இருந்து பாருங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஆமென் மதுபானம் பரிமாறக்கூடாது. கையை உயர்த்தல சொல்லுங்கப்பா. போர் போட்டா ஃபங்க்ஷன், நம்ம ஊர்ல கண்ணா பார்த்த ஒரு காரியம், போர் போடும்போது குப்பி கணக்கில் வருது, அதுக்கு பார்ட்டி. தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். பரிசுத்தத்தை சார்ந்த கருத்தம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
அவங்க எல்லாம் அப்படி வாழ்றாங்க என்னல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமை பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அதை கர்த்தர் சிநேகிக்கிறார். உங்களை அவருடைய கையில வச்சிருப்பா, ஒருத்தரும் பறித்து கொள்ள முடியாது. வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. சரி, முதலாவது பரிசுத்தமாய் வாழ்வதின் ஏன் வாழணும்னா அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஏசப்பா சிநேகிக்கிறார். எத்தனை சிநேகிக்கிறீங்க? கொடுக்கல் வாங்கல உண்மையா இருக்கணும். அடுத்தவன் பணம் 5 காசு வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள. அல்ல சொல்லுங்க பாப்போம். கடன் வாங்கியிருந்தா யார்கிட்ட வாங்கணும் மறையக்கூடாது. ஆமா, இந்த நாளை வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தே ஆகணும். அநியாயமான பணம் 1 காசு வீட்டுக்கு வரக்கூடாது. அது அநியாய பணம் கையிலிருந்து கண்டால் திரும்ப கொடுத்து விட வேண்டும். கையை உயர்த்துறல இல்லையா? அதனால இதெல்லாம் பரிசுத்தத்தை சார்ந்த காரியம். உலக மனிதன் பணத்துக்காக என்னெல்லாம் செய்கிறான், பொய் சொல்றான், கள்ளம் பறைகிறான், என்னெல்லாமோ செய்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு ஆகாது. இதெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நம்மை அவருடைய கையில வச்சிருப்பா, சத்துரு வெட்கப்படுவான். சரி, இரண்டாவது ஏன் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கன் இருளை மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. சரி, முதலாவது ஏன் ஆண்டவரின் பரிசுத்தத்தை சிநேகிக்கணும்? எத்தனை புரிஞ்சு? பரிசுத்த வாழ்க்கைன்னா எனக்கு புரியுது பாஸ்டர், தெரியுது. அவங்க மட்டும் வரல சொல்லுங்க பாப்போம். அநீதி எல்லாம் பாவம். அல்லேலூயா. ஏன் பரிசுத்தமா இருக்குன்னா அதை தேவன். சரி, இரண்டாவது ஏன் பரிசுத்தமா இருக்குன்னா பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆளே சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. எத்தனை பாதுகாப்பு வேணும்? பாதுகாப்பு தேவைப்படலாம் கை வைத்துங்க பார்ப்போம். போலீஸ் பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு. இரண்டாவது, பரிசுத்த வானுடைய பாதங்களை காப்பா. ஏன் பரிசுத்தமா வாழணும் சகோதரனே? ஒரு பாதுகாவல் இல்லாத உலகத்தில் வாழ்றோம். சில மாதத்துக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு முக்கிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்கிறவர், அவரோடு எப்போதும் 10 பேர் இருப்பாங்களாம். பட்டா பகல்ல வந்து அவரை வெட்டி கொள்றாங்க, சுட்டு கொள்றாங்க. அவருக்கு லைசன்ஸ் துப்பாக்கி உண்டு, அவரோடு கூட ஆமென் பெரிய ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் அவரை கொண்டதை யாரும் காப்பாற்ற முடியல. யார் நமக்கு எதிரியா இருக்கிறாங்கன்னு தெரியாது, யார் நமக்கு மேல கசப்பாரு தெரியாது. ஆனால் ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை காப்பார். எத்தனை நம்புறீங்க? வாலிப தம்பி தங்கச்சி, ஐயா, உங்களுக்கு பாதுகாப்பு ஹெல்மெட்ல கிடையாது, உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ்வதிலே. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். சங்கீதம் 41:2 நம்மை பாதுகாத்து எப்படி வைப்பாரா? உயிரோடே வைப்பார். நம்ம அழிக்க சத்துரு நினைக்கிறார், நம்மை கொண்டுபட பிசாசு நினைக்கிறார். கவனிங்க, ஒரு 10 நாளைக்கு முன்பு நம்முடைய சபையில் ஒரு சகோதரியை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்தார். அவங்க ஒரு ஆற்றுக்குள்ள சிக்கிறாங்க. ஆற்று தண்ணீர் அவங்களை இழுத்து கொண்டு போகிறது. சில இடத்துல கேப் வருது, அந்த ஸ்லாப் இல்லாம. அவங்கள காப்பாற்ற நாங்கள் சிலர் ஃபாலோ பண்ணி இருக்கிறோம், ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியலை. 10 நாள் தாண்டி போன திங்கட்கிழமை நினைக்கிறேன், இந்த கடந்த திங்கட்கிழமையோ புதன்கிழமையோ பிரதர் ஃபோன் பண்ணுற, பிரதர் நாஞ்சில், என் மனைவிக்கு ஒரு விபத்து நடந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டேனில் வந்தபோது முகத்திற்கு எதிரே ஒரு பெரிய பஸ் வந்தது போல் தெரிஞ்சுதான். 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. வண்டி ஓட்டி அப்படியே விழுந்திருக்கா, முகமெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. ஒரு ஃபைனான்ஸில் அவங்க வேலை பார்க்குறாங்க, அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் போவாங்க. பைக்குடைய டிக்கிக்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு.
சில ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. பாருங்க, என்னன்னே தெரியல அவங்களுக்கு. ஆனா கர்த்தர் அந்த 10 நாளைக்கு முன்பு தரிசனத்தை காமித்த சௌரி மரிக்கிறதாக, மரண கண்ணியாக. ஆனா ஜோமண்ணே, நம்ம சபைக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு குடும்பம் அல்லவா, எப்படி விடக்கூடும்? புருஷனும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த செய்திக்கு எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. கரெக்டான காமிச்சிருக்கிறாரு. நான் போய் சொன்னேன், கவலைப்படாதீங்க, கப்பர் சேதம் வந்தாலும் பிராணுக்கு சேதம் இல்லை. ஒரு ஒடிவு முறிவு இல்லாம இவ்வளவு வேகமாய் போன அவர்களை கர்த்தர் பாதுகாத்து உயிரோட வைத்திருக்கிறார். சாத்தானுடைய விருப்பம் நம்ம அழிக்க வேண்டும் என்று, ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் உன்னை பாதுகாத்து உயிரோடே வைப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் பரிசுத்தமா வாழணும்? உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்தே ஆகணும். உலகத்தை பார்க்கும்போது அசுத்தம், மொபைல் போனை திருப்பினா அசுத்தம், நியூஸ் பேப்பரை திருப்பினா அசுத்தம், எங்கும் அசுத்தம் தான். ஆனால் பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். குறிப்பாக வாலிப தம்பிமாருக்கு சொல்றேன், நீங்க பரிசுத்தமாய் வாழதான் செய்யணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6:14 தானியேலை சிங்க கெபியில போடாம காப்பாற்றுவதற்கு ராஜா முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். கவனிங்க, இது 2 காரியம் சொல்ல போறேன். ஒன்று, நீங்க ஆண்டவரை பரிசுத்தமா வாழ்ந்தா உங்களை காப்பாற்ற கர்த்தர் பிரயாசப்படுவார். நீங்க பரிசுத்தமா வாழலன்னா அவர் பிரயாசப்படவே மாட்டார். எத்தனை விரும்புறீங்க உங்களை காப்பாற்ற தேவன் பிரயாசப்படணும்? அவர் செயல்படுவார். சிங்காசனம் இருக்க மாட்டார், அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. முழுவதும் ராஜா பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா தாமேன் இந்த தானியேல் பரிசுத்தம் உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன், அவன் குற்றமில்லாதவன். அல்லேலூயா. ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் ராஜாவாலே உதவி செய்ய முடியல. வேதம் சொல்லுது, அதுக்கு முன்னால பரலோகம் பிரயாசப்பட்டு எல்லா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இதை சிங்கத்தை பார்த்துருக்கிறீங்க. சிங்கத்தின் வாயில இறைச்சி இருக்கிறது பார்த்துருக்கிறீங்க. கை உயர்த்துங்கம்மா. எங்க பார்த்தீங்க? உங்க வீட்டுக்கு வந்ததா சண்டே இறைச்சதுன்னு மியூசிக். அவங்க ஒரு முறை போகும்போது சத்தம் போடுது. எல்லா மக்களும் கூட்டமா அந்த சத்தத்தை ஈர்க்கப்பட்டு ஓடுறாங்க. சிங்கம் என்ன செய்து கர்ஜிக்கிறது. அங்க போய் பார்த்தா ஒரு 2-3 கிலோ இறைச்சி சிங்கத்தின் வாயில் இருக்கு. சிங்கம் நம்மளை போல 1/2 கிலோ இறைச்சி வாங்கி 3 நாளைக்கு சாப்பிட்றதில்ல. சிங்கத்துக்கு 2 கிலோ ஒரு நேரத்துக்கு பத்தாது. சிங்கத்தின் வாயில மாட்டினா பிழைக்க முடியாது. 2 சிங்கம் சேர்ந்து 2 காலையும் பிடிச்சு இப்படி ஒரு வரைக்கும் வைக்கும். அப்படியே காலை இடிஞ்சு போயிடும். சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் இதை ஒரு வாஞ்சோடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாஞ்ச வேணும். வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சுத்தமாக வாழ்றாங்க, எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்டு, எல்லாம் பாய் ஃப்ரெண்டு, எல்லாரும் அப்படி நடக்கிறான், அவன் அப்படி நடக்கிறான். அப்படி சொல்லாத, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. கைத்தலை சொல்லுங்க பார்ப்போம். நீ பரிசுத்தமாய் வாழ வேதம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. நீங்களும் நான் அப்படி கரெக்டா நடந்தா கர்த்தர் நம்மை பாதுகாக்க பிரயாசப்படுவார். மனுஷ உள்ளத்துல அந்த எண்ணங்களை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ராஜாவால முடியலையா? அவன் வேதம் சொல்லுது, கர்த்தர் வந்து சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கையை வைத்து அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில வீட்டில் உள்ள நாய்கள் தொந்தரவு பண்ணும். சில பொட்டு பொடி தெரிஞ்ச மந்திரவாதியை இருப்பாங்க. அவன் சாதாரண மந்திரவாதி ஸ்டிக்கர் ஒன்று இருக்காது, ஆனால் சின்ன கொஞ்சம் எடுபடி வேலை தெரியும். அவன் என்னையும் குலைக்குதியா வீட்டுக்காட்ட விளக்குவான். நாயை கட்டி போடுங்க, வெளியில் நடக்க விடல. நாயிட்ட சொல்லு, எத்து பேசுனா அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது செய்து ஒரு கட்டிட்டா
வா பேசாம சலுவா வடிச்சு ஒன்றும் சாப்பிடா செத்துப்போ. இத்தனை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அப்படி நிறைய கட்டியிருக்கிறான். அதுக்கு சாப்பாடு இறங்காது. ஆனால் ஆண்டவன் பரலோகத்திலிருந்து சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். அது இல்லை, செத்த சிங்கத்தை போல இப்படி கிடக்கு கண்ணை உருட்டிட்டு. சில நேரம் நம்ம நிறைய சாப்பிட்டா போல அது அப்படியே ஒரு மாதிரி கிடக்கு. கேஸ் ட்ரபிள் வந்து ஏறினா என்ன ஆகும்? இந்த சிங்கம் அப்படிதான் கிடக்கு. அல்லேலூயா. என்னன்னே தெரியலையே, வயிறு பயங்கர குழப்பமா இருக்கு, மூச்சு முட்டுதேன்னு பார்த்தா ஆண்டு சொல்றாரு, என்னுடைய பிள்ளை தானியேல் இங்கிருந்து வெளியே போறது வரைக்கும் உனக்கு இந்த நிலைமை தான். சிறப்பு குடிச்சாலும் மாறாது, இஞ்சி தண்ணி களி குடிச்சாலும் மாறாது. என்னுடைய பிள்ளையாகிய பரிசுத்தனாகிய தானியேல் சிங்க கெபிலிருந்து எப்ப வெளியே போறான் அப்பதான் உனக்கு ரிலீஃப். அதான் பார்த்து எகிப்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்கள் சீக்கிரம் போயிருங்க, உங்களை விட மாட்டோம். கானானுக்கா போறீங்க, எங்களுக்கு வேலை செய்ய விடாம கானானு போறீங்களா, விடுவோம் பார்த்துக்கன்னு சொன்னவங்க சொல்றாங்க, எப்போ போயிருங்க. உடனே அந்த அக்கா கேட்டா, அந்த செயினை கலத்தி தருவீங்களா? 5.5 பவுன் 67,000 போயாச்சு. சீக்கிரம் 1 லட்சம் தான். கள்ளனுக்கு 1 பவுன் களவாண்டாலும், ஒரு காதை அறுத்தாலும் 10,000 வச்சு ஒரு 10 மாசம் நீட்டான சாப்பாடு. கவனம் தேவை. இனி தங்க விலை குறைய ஜெபம் பண்ணணும். கூடுந்தோறும் ஆபத்து தான். கையை தள்ளி சொல்லுங்க பாப்பா. பைபிள் சொல்லுது, எல்லாரையும் துரிதப்படுத்துறாங்களா? ஜோசப், ஈசாக்கு, ரெபேக்கா, ஏலேட்டார சீக்கிரம் போ, நீங்க சீக்கிரம் எகிப்து விட்டு போனாதான் எங்க பிள்ளைகள் தப்புவாங்க. இப்ப மூத்த பிள்ளை செத்து போயிட்டு, நீங்க லேட்டான அடுத்த பிள்ளை அவுட் ஆயிரும் என்று துரிதப்படுத்தினார்கள். உடனே இவன் ஆண்டு சொல்லியிருந்தா எல்லாட்டையும் கேட்கணும், ஆனா எல்லாரும் கேட்க மடி. நேரம் பார்த்து கமலை கலத்திதா, காப்பை கலத்திதா, இத்தனை பவுன் தெரியுமா? எல்லாரும் கொடுத்தாங்க. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளை அவங்க இனி அங்கே உட்கார வைக்க முடியாது. இது போல சிங்க கெபியில தானியேல் வெளியே வர்றது வரைக்கும் சிங்கத்து இந்த நிலைமை தான். எத்தனை பேர் நம்புவீங்க? சத்த முறையில் சொல்லுங்க. பிரதர்ஸ் கவனிங்க, கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு தலை முடி கூட கீழே விழாது. அதை எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரா? சும்மா அழிச்சிருவாங்களா? ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சியை கேட்டுக்கிறோம், எவ்வளோ காரியத்தை கேட்டுக்கிறோம், ஒரு ரோமம் கூட கீழே விழாது. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா தலையே போயிடும். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தா ஒரு முடிய கூட அசைக்க முடியாது. இன்றைக்கி நமக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குள்ள, வெளியே போகிற தம்பி மாதிரிலாம் உள்ளவாங்க, வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு வாஞ்ச வரட்டும், நான் பரிசுத்தமாக வாழணும். பெற்றோரே, உங்க பிள்ளை படிக்காட்டாலும் கவலைப்படாதீங்க, இவன் பரிசுத்தவானா வாழன்னு விரும்புறங்க, உங்க பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். உங்களை பிள்ளைகளை கத்த வெற்றி அடைய பண்ணுவா. கையை கொட்டி ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது ஏன் பரிசுத்தமா வாழணும்? ஆமே, ஆதியாகமம் 28:20 யாக்கோபு சொல்ற, நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ணாகாரம் உடுக்க வஸ்திரம் தருவா. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவா. எத்தனை பேர் நம்புறீங்க? முதலாவது ஏன் பரிசுத்தமா வாழணும்? ஏன் சினிமா பார்க்க கூடாது? ஏன் கிட்டவத்தை பேசக்கூடாது? ஏன் பொய் சொல்லக்கூடாது? ஏன் களவு செய்யக்கூடாது? ஏன் வேசித்தனம் பண்ணக்கூடாது? கவனிங்க. அப்ப பரிசுத்தம், அதான் பரிசுத்தம். இப்படி பரிசுத்தமா வாழ்ந்தா அந்த பரிசுத்த வாழ்க்கையை என் தெய்வம் நேசிக்கிறார். அப்படி வாழ்கிற பிள்ளைகளை கீழே விடவே மாட்டார். அல்ல சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கையில சுமந்து கொண்டே தெரிவார். அல்லேலூயா. இது ஒரு வசனம் இருக்குது, நிப சொல்லையும் உங்களை பார்த்து தேவ கையில் நீங்க இருந்தீங்கன்னா யாராவது அவசியம் இல்லாம அவசியமா திட்டுவாங்க. அவசியம் இல்லாம கை நீட்டி உங்களை பேசினாலும் அதுக்கு தண்டனை உண்டு. எப்படி? நீதான் அப்படி கூடாது. விரல் நீட்டுதலையும் சில பேசுவாங்கல்ல, கை சூண்டி பேசாத, கை மூடு, கை சூண்டி பேசாத. அப்படி ஒரு இடம் இருக்கு, கை சூண்டின்னு ஒரு இடம் இருக்கு. சில பேசுவாங்க நீதான் உடனே சொல்லுவாங்க, ரோசம் உள்ளவங்க, கை சூண்டி பேசாத. யார்கிட்ட பேசுற?
அவன் சொல்றாரு, ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமா வாழ்ந்தா, ஆண்டவர் நேசித்து வாழ்ந்தா, யாராவது கை நீட்டி பேசினா கூட அதுக்கு பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கேரண்டிய உலகத்தில் எந்த தெய்வம் நமக்கு தரும்? ஒரே ஒருவர், இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, ஏன் நம்ம பரிசுத்தமா வாழ்னா அதுல ஒரு பாதுகாப்பு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. நம்முடைய இந்திய பிரதமர், முன்னாள் பிரதமர் நேரு, அவங்களுடைய மகள் இந்திரா காந்தி அம்மையார் வெளிநாட்டு டிவியில் அவங்க பேசணும். தன்னை மேக்கப் பண்ணிக்கொண்டு மெய் பாதுகாவலை பார்த்து கேட்டாங்களா, நான் அழகா இருக்கிறேனா அப்படின்னு. ஆம் பிரதமரே, நீங்க அழகா இருக்கிறீங்க. அவர்களை அந்த மெய் பாதுகாவலனை சுட்டு துப்பாக்கிச்சு. யாரு? அவங்களுக்கு தெரியாது இந்த மண்பாண்டம் கொஞ்ச நிமிஷத்துல பீஸ் பீஸா போக போகுது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஒரு பிரதமருக்கு கொடுக்காத பாதுகாப்பு கருப்பு பூனையும் இல்லை, வெள்ளை பூனையும் இல்லை. இயேசு நமக்கு பாதுகாவலா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை வைத்தல சொல்லுங்க பாப்போம். இப்போ கருப்பு பூனை பாதுகாப்பு கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 50,000 சம்பளம் இருக்கும். அவங்கள பார்த்தா கூட மாலை போல தான் இருப்பாங்க, கூட மாற போல. பிரதமர் 2 பக்கம் நிற்பாங்கல்ல, சிரிச்ச மாட்டாங்க, என்ன ஜோக்ஸ் சிரிப்பாங்க. கூலிங் கண்ணாடி போட்டு கண் ஆப்ரேஷன் பண்ண கண்ணாடியை போட்டு அப்படியே சஃபாரி எல்லாம் போட்டு நிற்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு 50,000 சம்பளம் இருக்கும். கருப்பு பூனை படை. அவங்கள செலக்ட் பண்ணும்போது தாத்தா பாட்டி சம்பந்தம் பார்க்கும்போது கேட்பாங்கல்ல, குட்டிக்கு தாத்தா எப்படி, பாட்டியார் எப்படி, கள்ளியா கடினமா, அம்மா எப்படி கேட்கறது போல இந்த கருப்பு பூனை படைக்கு தேர்ந்தெடுக்கும் போது மூதாதையர் விசாரிப்பாங்களா, ஏமாத்துறாங்களா, சதி பண்றாங்களா. அவங்களெல்லாம் நம்ம பாதுகாக்க கூப்பிட்டா 2 பேரை கூப்பிட்டா 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். நமக்கு வருகிறது சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு தனி சாப்பாடு, தனி வாகனம், அதெல்லாம் அவசியம் இல்லை. பரிசுத்தமா வாழ்ந்தா போதும், கர்த்தர் கையில வச்சு காப்பாற்றுவார். பரிசுத்தமா ஏன் வாழலாம்? அவர் அந்த பரிசுத்த வாழ்க்கையை சுனைக்கிறார். ஏன் பரிசுத்தமா வாழணும்? பரிசுத்தமால் ஒரு பாதுகாப்பு இருக்கு. 3வது சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். சோதரம். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். கொஞ்சம் பலம் இருக்கிறது போல கை கொடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கை கொட்டுவது மகிமை எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு. ஒரு 6 அடிச்சுட்டானா கபில் தேவ் பழைய ஆளு, எங்கிருந்தோ 6 அடிக்கிறானா, வீட்டில இருந்து பாட்டி கூட விசில் அடிக்குது. எத்தனை ரன், எத்தனை ஓவர். நமக்கு இந்த பையன்மார் கேட்கும் போது யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு கேட்கும்போது நமக்கு கிறுக்கு பிடிச்ச போல இருக்கும். ஒன்று நமக்கு தெரியாது. ஒரு பாலை மட்டை வச்சு 6 அடிச்சுட்டானா, கொஞ்சம் 50 அடி தூரத்தை விழுந்துட்டான். அது ஒரு பெரிய கிளாப்பு. தேவனை மகிமைப்படுத்த எல்லாம் கையை கொட்டி தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமா கையை கொடி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அவர் வெற்றியை தருகிற தெய்வம். இன்றைக்கு 6 அடிக்கிறவன் நாளைக்கு தோத்து போவான். என்னைக்கு வெற்றி பெறாம தோற்று போகாமல் வெற்றி பெற்று கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவரை தான் கையை கொடி தோத்திரம் பண்ணணும். 3வது ஏன் பரிசுத்தம் வாழணும்? எத்தனை பேர் அறிய விரும்புறீங்க? இதுவரைக்கும் சொல்ல எத்தனை புரிஞ்சுது? இனி பரிசுத்த வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்களா? ஏதாவது மாற்று வழியை தேடுவீங்களா? முடியாதுன்னு சொல்லுவீங்களா? பரிசுத்தமாக வாழ அப்படி சொல்லக்கூடாது. ஏன் 3வது பரிசுத்தம் வாழ்னா, ஆமென் சோத்திரம், தேவன் அவருடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க போறார். என்ன சேர்க்க போகிறார்? பலியினாலே. பிரதர்ஸ் கவனிங்க, என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்துல ஏசப்பா சீக்கிரமா வரப்போறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு போகணும்னா எப்படி இருந்தாகணும்? கவனிங்க, எப்படி இருந்தாகணும்? பரிசுத்தமா அவன் இருந்தே ஆகணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய வருகைக்கு நம்ம போக முடியாது. எத்தனை விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே,
அவருடைய வருகையில அவன் ஒரு வசனம் வாசிப்போம். 24:31 மத்திய 24:31. வலுவாய் அதான் வலுவாய் தோனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். எல்லா சத்தவர்களை சொல்லுங்க பாப்போம். எப்படி கூட்டி சேர்ப்பாரா? சிலர் சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்ந்து பாதுகாப்பை பெற்று உலகத்தில் அப்படி வாழ அல்ல. ஆமென், சோத்திரம். பலியினாலே அல்லேலூயா என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை. ஏன் பரிசுத்தவான்னா, பரலோகத்தில் நம்மளை இயேசப்பா கூட்டி சேர்க்கணும்னா நமக்கு பரிசுத்த வாழ்க்கை வேணும். பரிசுத்த வாழ்க்கை இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசு உங்களை கூட்டி சேர்க்கணும்னா பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறவங்களை தான் பூமியின் 4 திசையிலிருந்து. எத்தனை பேர் காந்தத்தை பார்த்து, காந்தம் ஆண்டவரே இந்த பாக்ஸை உடைச்சு காட்டி தரணுமா? காந்தத்தை பார்க்க கைவித்துங்க பிரதர்ஸ். காந்தம் பார்த்த கைவித்துங்க. கீழே முட்டூசியோ ஏதாவது இரும்பு விழுந்தா எடுக்க என்ன செய்வோம்? இந்த மண்ணில் போட்டு உரசி பாருங்க காந்தத்தை, அங்கே கொஞ்சம் இரும்பு துகள் இருக்கும். அல்லேலூயா. இந்த காந்தத்தை கொண்டு காட்டினா அந்த இரும்பு என்ன செய்யும்? ஒட்டி பிடிக்கும். கொஞ்ச நேரம் இருந்தா அந்த இரும்பிலும் காந்த சக்தி வந்துடும். இதை போல இயேசு வானமண்டலத்திலே மேகங்களை வரும்போது காந்தம் அந்த இரும்பில் ஒட்டி கொள்வது போல 4 திசையில் இருந்து ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஏன் 3 பரிசுத்தமா வாழணும்? இல்லை பாஸ்டர், பரலோகம் எவ்வளோ ஃப்ரீயாக பள்ளியாடி நாவரெல்லாம் ரவுண்ட்ஸ் பண்ணி வார எங்களை பரலோகத்தில் அடைச்சி போட பார்க்குறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? இனி இந்த உலகத்திலே நம்ம வாழ கடினம். கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வருமானம் குறைவு, எக்ஸ்பென்ஸு அதிகம். வெளிநாட்டில் தண்ணி பில்லு கூடிட்டு, கரண்ட் பில்லு கூடிட்டு, ஸ்கூலில் ஃபீஸ் கூடிட்டு, அவன் இன்னும் நிறையன்னு சொல்லி இந்த ஊருக்கு வர்றாங்க. இங்கே கூடனா எங்கே போவோம்? எங்கே போவோம்? அமெரிக்கா போக முடியுமா? கை கால் கட்டி கொண்டு வந்துடுவான். இனி இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறபடி யாரும் வாழ முடியாது. ஆனால் கண்டிப்பாக இங்கிருந்து நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டே ஆகணும். கையை உயர்த்தி வரலையா? அதனால இந்த பாசுமாருக்கெல்லாம் வேற வேலை இல்லை. இயேசு வருவார், கூட்டி சேர்ப்பார். ஸோ அப்படி நினைக்கிறாங்களா? அடுத்து அந்தி கிறிஸ்து பட்டயத்தோடு ட்ரம்மையாவோட பெரிய ஆளாகும். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்துடுவான். அவன் ஆதார் கார்டை போல எல்லாருக்கும் ஒரு சட்டம் போட்டுருவான். 666 சீக்கிரம் வந்துட போகுது. 660 தரிச்சிட்டா பரவாயில்ல, பாஸ் எல்லாம் போயாச்சு. இனி நம்ம அந்தி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணு சொல்லி துணிகரமாக முத்திரையை வாங்கிட்டு ரேஷனில் பாமாயில் வாங்க போனால் போகிற வழியில் கர்த்தர் வாதை அனுப்புவார். கையில் 2 லிட்டர் ரேஷன் பாமாயில் கிடைக்கும். ஆனால் அதை வச்சு பணியாரம் சுட முடியாது. இல்லை, அந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி நடக்க போகுது. அந்த கிறிஸ்துக்கு கீழ்ப்படியாம இயேசுவே ஸ்தோத்திரம் என்று வாழ்ந்தால் அவன் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கையில் ஹெல்மெட் வச்சு கொண்டு நிறைய முறை ஃபைன் கட்டான். ஒரு முறை கருங்கல்ல பையனை காலேஜ் விட போனோம். போலீஸை கண்டு நாங்கள் திரும்ப ரெடி ஆயிடுச்சு. பின்னால் ஒரு போலீஸ் என்ன பைக்கை ஃபோட்டோ எடுத்துட்டு குழப்பம் இல்லை போங்க, ஆன்லைனில் கிட்டினா போதும். அப்போ தான் பார்க்குறேன் பின்னால் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறான். அர்த்தம் நாங்கள் அங்கே இருக்கிற போலீஸ் அந்த ஜங்ஷனில் காந்தி இதில் பார்த்தா திரும்பி போகலான்னு ஹெல்மெட் கொண்டு போகலை. பார்த்தா புறமை இருந்து ஒரு ஆள் ஒரு போலீஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு குழப்பம் ஒன்றும் இல்லை போங்க, ஆன்லைனில் வேற கட்டுங்க. அப்போ தான் புரிஞ்சேன் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ கேமரா. அந்த கிறிஸ்துவின் காலத்தில் எங்கே இருந்து ஒருவேளை கழிவறைக்குள்ள போய் ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்களை கண்டுபிடிச்சி கொண்டு நியாயத்தீர்ப்பு நிறுத்திடுவாங்க.
அதுக்கு முன்னால நல்ல வழி, பரிசுத்தமா வாழ்ந்தா, அதுக்காக பிரயாசப்பட்டால், இலக்கை வேண்டி இழந்தால், இயேசு வரும்போது எக்கால சத்தம் கேட்கும். ஆமை காந்தத்திலே இரும்பு ஒட்டி கொள்வது போல மக்கள் அப்படி ஒட்டி கொள்வார்கள்.